வணக்கம் students. Next நம்ம பார்க்க போறது method overriding. It is a mechanism in which a subclass inherit the methods of superclass. So first superclass இருக்கும், அப்புறமா subclass இருக்கும். இந்த subclass என்ன பண்ணுனா superclassல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஈஸியா வந்து inherit பண்ணிக்கும். ஓகேங்களா, எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம sometimes the subclass modify the implementation of method defined in superclass. மேலே superclass கீழே subclass. இந்த subclass என்ன பண்ணுனா இந்த superclassல ஏதாவது methods இருந்தா அதை modify பண்ணும் சில டைம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் பண்ணுறதுக்கு தான் நம்ம மெத்தட் ஓவர்ரைடிங்னு சொல்லுவோம். இப்போது ஒரு கோடிங் பார்க்கலாம். ஓவர்ரைட் டெமோ டாட் ஜாவான்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ப்ரோக்ராம் பேர். இப்போது இதில் ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி. இந்த கிளாஸ் ஏ தான் வந்து சூப்பர் கிளாஸ், இந்த கிளாஸ் பி தான் வந்து சப் கிளாஸ். இப்போது கிளாஸ் ஏக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்குது, கிளாஸ் பிக்குள்ளே சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த கிளாஸ் பி என்ன பண்ணுதுன்னா கிளாஸ் ஏல என்னெல்லாம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. சரி, ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் ஒரு ஏ வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நான் வேல்யூ 0ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், வாய்ட் ஃபங்க்ஷன் பேர் fun. அதுக்குள்ளே வந்து int I. ஓகேங்களா, ஒரு நம்பரை வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வரும் இங்கே. அப்புறம் அதுக்குள்ளே நான் this டாட் a is equal to iன்னு கொடுக்குறேன். அதாவது இந்த I எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், this டாட்னு. ஏன் இங்கே this யூஸ் பண்ணுறேன்னா இந்த thisன்னு இங்கே போட்டால் தான் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும் வேறு கிளாஸ்லேருந்து. இந்த சப் கிளாஸு இதை எடுக்கணும்னா, இது வாங்கணும்னா இந்த இடத்துல நான் திஸ் போட்டிருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதால் அக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் கிளாஸ். சரி, இப்போ கிளாஸ் பிக்குள்ளே போகலாம். கிளாஸ் பி எக்ஸ்டெண்ட் ஏ. எக்ஸ்டெண்ட் ஏன்னா இப்போ ஏவை யூஸ் பண்ணணும், அதுக்கு எக்ஸ்டெண்ட் கீவேர்டு கொடுக்கணும், அப்போ தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ இது சூப்பர் கிளாஸு. ஓகேங்களா, இவங்க எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து கிளாஸ் பி வந்து ஒரு சப் கிளாஸ். சரி, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இன்ட் பின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வாய்ட் ஃபன் int I இங்கேயும் கொடுத்துக்கிறேன். இங்கே புதுசாக ஒரு int c வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ பிக்குள்ளே நான் 20 ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்க. ஓகேங்களா, சரி. சூப்பர் டாட் fun ஆஃப் I + 5. இங்கே சூப்பர்னு யூஸ் பண்ணுறேன்னா இந்த சூப்பர்னு எதை மீன் பண்ணுறதா, சூப்பர் கிளாஸ். யார் சூப்பர் கிளாஸு, இதுதான் சூப்பர் கிளாஸ். இங்கே போய்டும். இங்கே போயிட்டு என்ன பண்ணுன்னா அந்த ஃபன்னு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே என்னங்க இருக்குது ஃபங்க்ஷன், இங்கே தான் இருக்குது ஃபன். ஓகேங்களா, I + 5. ஓகேங்களா, இந்த I + 5 நம்ம I வேல்யூ இங்கே மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த வேல்யூ வந்து அது கூட 5 ஆட் ஆகிடும், ஆட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது இந்த இடத்துல ஐக்குன்னு ஒரு வேல்யூ வந்து இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கும். இது இந்த இடத்துல அந்த I வந்துடும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கும். அப்புறம் நம்மளுக்கு பிரிண்ட்டில் ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, அப்புறம் ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் என்ன, இது எல்லாமே பேஸ் கிளாஸ்க்குள்ளே, அதாவது சப் கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, அது சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ். சரி, இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இங்கிருந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிளாஸ் மெயின் கிளாஸுக்கு பேர் வந்து ஓவர்ரைட் டெமோன்னு வச்சிருக்கு. இதுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட், இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். எதுக்குன்னா பிக்கு. யார் இதில் சப் கிளாஸு, பி தான் சப் கிளாஸ். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சப் கிளாஸ் பேர் பி, அதுக்கு ஆப்ஜெக்ட் வந்து சாம்பிள்னு கிரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு நியூ பி, இதான் சின்டாக்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. சப் கிளாஸு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், ஈக்குவல் டு நியூ அதே கிளாஸ் பேர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க முடியும். ஸோ சாம்பிள் டாட் ஃபன் ஆஃப் 10. இப்போ நான் என்ன பண்ண போறேன், பி கிளாஸ்ல போய் ஃபன் ஆஃப் 10, அதாவது ஃபங்க்ஷனுக்கு 10 கொடுக்க போறேன். ஓகேங்களா, அப்போ இங்கே போயிடும் எனக்கு. இப்போ பி கிளாஸு இப்போ ஃபன், இந்த இடத்துல ஐக்குள்ள வந்துச்சு 10 இங்கே அமிச்சாச்சு. ஓகேங்களா, அதாவது இங்கே என்ன இருக்கீங்க ஃபன் 10, அப்போ அது ஃபங்க்ஷனில் போய் 10 எடுத்துக்கோ. ஸோ நம்ம 10 இங்கே கொடுத்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல 10 வந்துருச்சு. ஓகேங்களா, சரி. இப்போ பியில் 20 இருக்குது, அதை விட்டுடுங்க. சரி, சூப்பர் டாட் ஃபன் ஆஃப் I + 5, அதாவது இப்போ இங்கே 10 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ I வேல்யூ என்ன இருக்கீங்க 10, 10 + 5 வரும் 15, 10 + 5 வரும் 15. இப்போ இதில் 15 தான் ஆன்சர் இருக்குது. திரும்ப இந்த ஃபன் இப்போ எங்கே போகும்னா சூப்பர் சொன்னதுனால இந்த இடத்துக்கு போயிடும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். இப்போது அங்கே I என்ன இருக்குது
10 plus 5 15 அந்த 15 இங்கே வந்துடும். இப்போ 15 இங்கே வந்தோடனே இப்போ I வேல்யூ இருக்குது 15. அப்போ ஏக்குள்ள என்ன ஸ்டோர் ஆகிடும் 15 ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஏக்குள்ள என்ன இருக்குது 15 ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வேல்யூ ஆஃப் ஏல ஆன்சர் வந்து 15 வரும். பி என்ன ஸ்டோர் ஆகிருக்கு 20. ஸோ இங்கே 20 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் 15 20 மல்டிப்ளை பண்ணனா வரும். 15 20 மல்டிப்ளை பண்ணால் இன்னும் ஒரு 300. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 300 வரும். அந்த ஆன்சர் சிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளவுதான் விஷயமே. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கோடிங்க. ஏ வேல்யூ 15, பி வேல்யூ 20, சி வேல்யூ 300. இந்த ஏ வேல்யூ 15 மட்டும் எப்படி வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். பாருங்க, இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கு சாம்பிள். இது சாம்பிள் எது கிரியேட் பண்ணோம் பி கிளாஸ்க்கு. ஸோ பி கிளாஸில் இந்த 10 வேல்யூ கொண்டு போகுது. ஸோ இந்த இடத்துல 10 வந்துருச்சு பி கிளாஸ்க்குள்ள. இந்த ஐ இடத்துல 10 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போதைக்கு 10 இருக்கு. இப்போ இதெல்லாம் விட்டுடுங்க. சூப்பர் டாட் ஃபன். சூப்பர் டாட் ஃபன்னா சூப்பர்னு சொன்னா சூப்பர் கிளாஸுக்கு போயிடும். என்ன எடுத்துகிட்டு போவோம்? இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போவோம். ஃபன்னா ஃபங்க்ஷன். ஸோ ஐ வேல்யூ இருக்கு 10. 10 + 5 15. அப்போ அந்த 15 நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை ஏக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். இப்போதைக்கு ஏக்குள்ள இருக்கும் 15. திரும்ப இங்கே ரிட்டர்ன் ஆகிட்டு இந்த இடத்துல 15 இருக்கும். ஸோ ஏக்கு 15, பிக்கு ஏற்கனவே 20 இருக்கு. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 300. அதை சியில் காமிச்சாச்சு. இவ்வளோதான் விஷயம். இதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதணும். என்ன பண்ணோம்? சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ சூப்பர் கிளாஸ் கிரியேட் பண்றோம். அப்புறம் கிளாஸ் பி சப் கிளாஸ் சூப்பர் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் அதாவது யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மெத்தட் அதாவது கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம். ஃபைனலா அவுட்புட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.